விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பனிவிழு மலர்வனம் என்ற சீரியல் மக்களின் ஃபேவரட் சீரியலாக இருக்கிறது. இதில் சேரன் என்ற கதாபாத்திரத்தில் ராயன் முக்கியமான கேரக்டரில் நடித்து வந்தார். இவர் ஏற்கனவே தமிழும் சரஸ்வதியும் என்ற சீரியலில் அர்ஜுன் என்ற கதாபாத்திரத்தில் நெகட்டிவ் கேரக்டரை வெளிக்காட்டினார். ஆனால் இவர் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்தாலும் இவருடைய நடிப்புக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்ததால் பனிவிழு மலர்வனம் என்ற சீரியலில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் அனுபமாவின் கணவராக சேரன் கதாபாத்திரம் மக்களை அதிகமாக கவர்ந்தது. இந்த சூழ்நிலையில் ரயானுக்கு பிக் பாஸ் சீசன் 8 வாய்ப்பு கிடைத்தது. இதனால் சீரியலில் இருந்து பிரேக் எடுத்து பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்தார். பிக் பாஸில் இவருடைய ஆட்டமும் விளையாட்டும் நன்றாக இருந்ததால் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே அவரை தக்க வைத்துக் கொண்டனர். அத்துடன் டிக்கெட் 2 ஃபினாலி வெற்றி பெற்று டாப் 5 போட்டியாளர்களில் ஒருவராக ரயான் வந்தார். இதற்கிடையில் பனிவிழு மலர்வனம் என்ற சீரியலில் இவருடைய கதாபாத்திரத்தின் நீக்காமல் இவருக்கு பதிலாக வேறு ஒரு புது ஆர்டிஸ்டுகளையும் கொண்டு வராமல் ரயானுக்காக மொத்த டீமும் காத்து கொண்டிருந்தது. அதன் பிறகு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளிவந்த ரயான் மறுபடியும் சீரியலில் தொடர்வார் என்றும் ரசிகர்களும் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் ரயான் சீரியலில் நடிப்பதில்லை என்றும் சீரியலுக்கு குட் பை சொல்லும் விதமாக பனிவிழும் மலர்வனம் என்ற சீரியலில் இருந்து விலகிவிட்டார். இதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் லாஸ்லியா நடிப்பில் வெளிவந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் என்ற படத்திலும் ரயான் நடித்திருப்பதால் தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்து வெள்ளித்திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் தான் சீரியலில் நடிக்க விருப்பமில்லாமல் ரயான் சின்ன திரையில் இருந்து விலகி இருக்கிறார். மேலும் பனிவிழும் மலர்வனம் என்ற சீரியலில் சேரன் கதாபாத்திரத்திற்கு ரயானுக்கு பதிலாக தேஜாங் என்கிற ஒரு கதாநாயகன் என்று கொடுக்க போகிறார். இந்நிலையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் கிட்டத்தட்ட 18 இருந்தாலும் எப்போதுமே மாலையில் வரும் சீரியல் மட்டுமே டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக புள்ளிகளை பெறும். ஆனால் காலை 10 மணி முதல் ஒளிபரப்பாகும் சீரியல்களுக்கும் இல்லத்தரசிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகிறது என்றால் அடுத்தடுத்து புது சீரியல்களை இறக்கிக் கொண்டே வருவார்கள். அப்படிதான் தற்போது சன் டிவியில் முக்கியமான ஒரு சீரியல் முடிவுக்கு கொண்டு வர போகிறார்கள். அதாவது மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் மலர் என்ற சீரியல் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இந்த சீரியலில் முதலில் கதாநாயகியாக கீர்த்தி சர்மா நடித்தார். அதன் பின் இவருக்கு பதிலாக அஸ்வதி என்ற கதாநாயகி கமிட் ஆகி நடித்து வருகிறார். தற்போது இந்த சீரியல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 550 எபிசோட்களை தாண்டிய நிலையில் கிளைமாக்ஸ் காட்சி நெருங்க போகிறது. காரணம் டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த சீரியல் பெரிய அளவில் வரவேற்பு பெறவில்லை. அந்த வகையில் இந்த சீரியல் முடிந்ததும் இதற்கு பதிலாக பூங்குடி என்ற சீரியல் ஆரம்பமாக போகிறது. இதில் கதாநாயகியாக கமிட் ஆகி இருக்கும் நடிகை யார் என்றால் பூவா தலியா என்ற சீரியலில் இளமதி என்ற கேரக்டரில் நடித்து வந்த ஸ்வேதா நடிக்கிறார். அத்துடன் இதில் பாண்டி கேரக்டரில் நடித்த கதாநாயகன் தான் பூங்குடியில் ஹீரோவாக என்ட்ரி கொடுக்க போகிறார். ஆக மொத்தத்தில் பூவா தலியா சீரியலில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வந்த 2 பேருக்கும் முக்கிய கேரக்டரில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சீரியல் மதியம் செவ்வந்தி அல்லது ஆனந்த ராகம் சீரியலுக்கு பதிலாக வரப்போகிறது. இதனைத் தொடர்ந்து ஆடுகளம் என்ற சீரியலும் புதுசாக வரப்போகிறது. ஆனால் இந்த சீரியல் பிரைம் டைமிங்கில் ஒளிபரப்பாக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இரவு நேரத்தில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியலை தூக்கிவிட்டு அதுக்கு பதிலாக ஆடுகளம் சீரியலை ஒளிபரப்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.